மோடி அவர்களுக்கு எதிராக திமுகவினுடைய அடுத்த நாடகம் அமல்படுத்தப்படுது அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது கிடையாது. இவருக்கு எதிராக அவங்க என்ன பண்றாங்க, சம்மந்தமே இல்லாம பண்றாங்கப்பா அப்படின்னு சொல்றதுதான் இன்னைக்கான டாபிக். அண்ட் கோட்டு சூட்டுல கலக்கிறாருப்பா நம்ம ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து வாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் ஏராளம். அவரை அவருடைய அரசியல் களம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் வந்தாலும் பரவாயில்லப்பா, கோட் சூட் எல்லாம் போட்டு ஃபாரின் திரும்ப கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விமர்சனங்களும் வைக்கிறாங்க. ஆனா அவரு என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே ரியாக்ஷன் உங்களுக்கு வருதா இல்லையா அப்படிங்கறத லாஸ்டா பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அண்ணாமலை அவர்கள் திமுக மேல வச்சிருக்க ஒரு பெரிய குற்றச்சாட்டு, அதுவும் வெளிநாடு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும் நேரத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இப்படி ஒரு நியூஸா அப்படிங்கிறதும் நிறைய இருக்கு. அண்ட் ரொம்ப சூப்பரான செம்ம கண்டென்ட்ஸ் எல்லாமே நான் இன்னைக்கு கவர் பண்ண போறேன். சுட நியூஸ் எல்லாமே. அண்ட் மிஸ் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கன நியூஸ். நான் தீபிகா. இன்னைக்கு ட்ரெண்டிங்னு சொல்ல முடியாது, பட் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லி திமுக அரசாங்கம் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. இது முழுக்க அமெரிக்கால ட்ரம்ப் இருக்காரு இல்லையா, அவரு 50% டாக்ஸ் ஏத்தனாரு அப்படிங்கிறது தெரியும். இதனால திருப்பூர்ல இருக்கிற பல பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய கஷ்டத்துல இருக்காங்க. வர்த்தகம் எல்லாம் பாதிக்கப்படுது, அவங்களுடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் அப்படியே நின்று போச்சு. இது பெரிய அளவிலான ஒரு கஷ்டம், பெரிய அளவிலான ஒரு வேதனை. இவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரணுமா, இது முழுக்க மோடி அவர்களால மட்டும் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சொல்ற மாதிரியே திமுக அரசாங்கமும் சேர்ந்து இதே விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு நிலையில இது முழுக்க அமெரிக்கா பண்ண சதி. அமெரிக்கா செஞ்சதுக்கு மோடி அவர்கள் என்ன பண்ணுவாரு அப்படிங்கிற கேள்வி மோடியினுடைய சப்போர்ட்டர்ஸ் கேக்குறாங்க. இதை கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போமா. திருப்பூர்ல நடக்க போற இந்த ஒரு போராட்டம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோடி அவர்களை எதிர்த்துதான் நாங்க இந்த போராட்டமே பண்றோம், அவரால்தான் எங்களுக்கு இந்த கஷ்டமே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பம் திமுக அரசாங்கம் மோடி அவர்களை நோக்கி கிரியேட் பண்றாங்க. பட் அது ஏன், என்ன, இது உண்மையாவே அவருடைய மிஸ்டேக்கா அப்படிங்கிறதுக்கான ஒரு கமெண்ட்டை நீங்க சொல்லுங்க, அதை விரிவாக்கம் நான் சொல்றேன். சோ இப்போ அந்த 50% ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, முக்கியமா ஸ்டார்ட் பண்ணது ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு, இந்தியாவில எங்களுடைய வேளாண், அதாவது அமெரிக்காவினுடைய வேளாண் துறையில இருக்கிற நிறைய பொருட்களும் பால் வளங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லா பொருட்களையுமே கொண்டு இந்தியாவில சேல் பண்ணணும். சோ நீங்க அது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் முடியவே முடியாது. எங்களுடைய மக்கள், அதாவது இந்தியர்கள் எல்லாருமே அவங்களும் வேளாண் துறைகள் வச்சிருக்காங்க, அவங்கவுங்க விவசாயத்தை நம்பி இருக்காங்க. அவங்களுடைய டோட்டலான ஒரு லைஃப் ஸ்டைலே பாதிக்கப்பட்டுரும். உங்ககிட்ட இருந்து நான் பொருள் வாங்குறேன் அப்படின்னா அதை பல பேர் இங்க வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இருக்கிற ஸ்டாக் தேங்கிரும் இல்லையா, அதனால நான் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி ஒரு துரோகத்தை நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் தெளிவுபட அமெரிக்காவுக்கு சொல்லிட்டாரு. உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விற்பனை, அதாவது வேளாண் பொருட்களையும் பால், இது எதுவுமே நான் இங்க இந்தியாவில விற்பனை பண்ண மாட்டேன் அப்படின்னு மோடி அவர்கள் மக்களுக்காக சொன்னதுக்கு அப்புறமா நடக்கிற விஷயம் என்னன்னா, அது எப்படி நீங்க பண்ண மாட்டேன்னு சொல்லுவீங்க, அப்ப போங்க, அப்ப அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, 50% வரைக்கும் டாக்ஸை ஏத்துறாரு. முன்னாடி 25ங்கிறாரு, உடனே 50ங்கிறாரு. ஸோ இது பெரிய அளவுல பாத்தீங்கன்னா ஒரு டேமேஜ ஏற்படுத்துது. பட் அவ்வளவு பெருசா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன் காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ தொழிலதிபர்கள் நிறைய பேர் இருப்பீங்க, உனக்கு என்ன தெரியும்னு கூட நீங்க கேட்கலாம். பட் ஸ்டில் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பொசிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவில தானே விற்க முடியல, மீதம் இருக்கிற ஒரு 40 நாடுகள் அவங்க கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடத்தப்பட்டு இருக்கா. இங்க போக வேண்டிய ஸ்டாக் பிரிச்சு ஒரு 40 கண்ட்ரீஸ்க்கு அனுப்பக்கூடிய விவகாரங்களும் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அது சீக்கிரமா அவங்க கிட்ட எல்லாம் அந்த தூதகர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட எல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்ட விரோதமான விஷயம் நீங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கோர்ட் என்ன பண்ணுது, ட்ரம்ப் அவர்களுக்கு திட்டுறாங்க, மூஞ்சில அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீ பண்ற விஷயங்கள்லாம் சரியா ட்ரம்ப்பே, நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை, பல நாடுகள் கனெக்ட் ஆயிருக்கு இந்த விஷயம், இது வர்த்தகம் அப்படிங்கிறது சின்ன விஷயம் எல்லாம் இல்லை, நீ எடுக்கிற ஒரு முடிவும் மற்ற எல்லா நாடினுடைய வளர்ச்சியும் தாக்குது, நீ பண்ற விஷயங்கள் எல்லாருமே ஒரு மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கு. சோ நீ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பொறுமையா இரு, தயவு செஞ்சு பட்டுக்குன்னு முடிவை எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ற ஒரு விஷயங்களும் சட்ட விரோதமான விஷயம் அப்படிங்கறத அமெரிக்கா கோர்ட் ஒரு தீர்ப்பாவே கொடுத்துட்டாங்க. இது இப்போ ஒரு நல்ல விஷயம் தான். ஏன் அப்படின்னா சீக்கிரமாவே இது அவர் போட்டிருக்கிற அந்த டாக்ஸஸ் எல்லாமே குறையறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. சோ உலக அளவுல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது நம்ம அரசாங்கம் என்ன பண்றாங்க,
மோடி தான் காரணம் அப்படின்னு சொல்லி செம்ம ஃப்ரேம் பண்றாங்க. இது நீங்க ஜஸ்ட் இது வந்து எனக்கு பிஜேபி பிடிக்கும், திமுக பிடிக்கும், அதிமுக பிடிக்கும், தாவேகா பிடிக்கும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஆஸ் அ பிரைம் மினிஸ்டரா நம்மளுக்காக மக்களுக்காக என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத யோசிச்சு அந்த மனுஷன் ஒண்ணு பண்றாப்ல. ஆனா நீ தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சரி இன்கேஸ் இதை விட்டுருவோமா. இப்போ மோடி அவர்கள் வந்து சரி ஓகே நீங்க 25% ஏத்திடுவீங்களா, 30யா 50யா, செய்யோ வேணாங்க 50% டாக்ஸ் வேணாம், நீங்க என்ன சொல்றீங்க, வேளாண் பால் தானே கொண்டு வாங்க விக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தாங்கன்னா நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு போராட்டம் நடக்கும். என்னவா நடக்கும், ஐயோ ஐயோ நம்மளுடைய விவசாயிகளுடைய நிலைமை என்ன, இந்தியர்கள் நம் நாட்டின் இனங்கள் நம்ம கூட பிறந்தவர்கள் கூட பிறக்காதவர்கள் நம் மக்கள்னு கூட பார்க்காம மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு ட்ரம்ப் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம மக்களை விட்டுட்டாரு, அவருக்கா ஓட்டு போட போறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆப்வியஸா இதான் நடந்திருக்கும். சோ என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் தப்பு அப்படின்னு டிசைட் பண்ணி காங்கிரஸ் இறங்கி அடிக்குது அப்படின்னா திமுக பின்னாடி போக தான் போகுது. சோ இது டோட்டலா இப்படி ஒரு சுழற்சி முறையில போறதுல நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆயிரும் போல. அங்க என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குது, இங்க என்னத்துக்கு திருப்பூர்ல போராட்டம் பண்ண போறாங்க அப்படின்னு பல கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ இதுக்கு நீங்க ஆன்சர் நீங்க சொல்லுங்க. மோடி அவர்கள் முன்னாடி அவங்க கேட்கிற மாதிரியான கேள்விகளுக்கு இவர் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்தாரு அப்படின்னா என்னவா இருந்திருக்கும் இந்த சுச்சுவேஷன். சோ உங்க 50% டாக்ஸ்னாலும் உங்களுடைய வர்த்தகம் தேங்குது, உங்களுடைய ஸ்டாக்ஸ் நிக்குது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, கூடிய விரைவில் எடுத்துடலாம் எல்லாத்தையும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம். ஆனா இப்போ திமுக அரசாங்கத்துக்கு தெரிஞ்ச பல பேரும் என்ன சொல்றாங்க, இதுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைங்க, இவர் கெத்தா பேசினாரு அதை ஏங்க நீங்க பெருசா எடுக்கிறீங்க, உங்க கமல்ஹாசன் அவர்கள் உங்க கூடவே இருக்காரு, கூட்டணி கட்சியா இருக்காரு, அவரே வந்து சொல்லிட்டாரு இதுல வந்து நம்ம அவங்களுக்கான ப்ரெஷர்ஸை கொடுக்க கூடாது, ட்ரம்ப் வந்து நம்மளுக்கு எதிராக ஏதாவது பண்ணணும்னு சதி பண்றாரு, நம்ம அவருக்கு இறங்கி போயிட்டோம்னு தெரியக்கூடாது, நம்ம ஸ்ட்ராங்கா நின்று இந்த நேரத்துல இந்த உற்பத்தியாளர்கள் எல்லாருக்கும் நம்ம துணையா நிக்கணும், நம்ம வந்து லைக் அவர் சொல்ற விஷயம் மின் கட்டணங்களை உடனே கட்டணும் அப்படிங்கிற மாதிரி விதிகள் எதுவும் கொடுக்காம அவங்களுக்கான ஒரு பிரீத்திங் பீரியடை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுதான் நம்ம கமல்ஹாசன் அவர்களும் சொல்லியிருந்தாரு. ஸோ கூடவே இருந்து இப்படி பண்ணிட்டே செவ்வாழ அப்படின்னு சொல்லும் கதையில இப்போ கமல்ஹாசன் அவர்கள் மேலேயுமே திமுகவினர் கொஞ்சம் கோபம் காமிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூடுதல் தகவல்கள் இருந்தாலும் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியாது. பட் ஸ்டில் இதெல்லாமே நடக்குது. அப்புறம் நம்ம முக்கியமான விஷயத்துக்கு பேசுவோமா. நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கோட்டு சூட்டோட பக்காவா கிளம்பிட்டாரு. அவருடைய ட்ரிப் முழுக்க ஃபாரின் ட்ரிப், யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போக போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா அவரு இங்கிலாந்து, ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு போயிட்டு அங்க போய் நம்மளுடைய தொழில் முன்னேற்றம், தொழில் முதலீடு இதெல்லாம் வந்து எங்களுடைய இந்தியா தமிழகத்துல என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வர்றதுக்காக தான் போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதலீடு இருப்பதற்காக போறேன் அப்படின்னு சொன்ன மனுஷன் கிட்ட செய்தியாளர்கள் பல பேர் வந்து கேள்விகள் கேட்கிறாங்க. சோ இதுதான் வந்து ஒரு மெயின் டாபிக்னு வச்சுக்கோங்களேன். சோ இங்க செய்தியாளர்கள் இப்போ நீங்க என்கிட்ட வந்து ஒரு லைவ் வரேன், நானு லைவ் வரும்போது எனக்கு தெரியாது நீங்க என்கிட்ட என்ன கேட்பீங்க, இல்ல என்ன பேசுவீங்க, நல்லா இருக்கியான்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கேன்னு சொல்ல போறேன், இல்ல எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நீங்க கேக்குறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு பதில் நான் சொல்ல போறேன். சோ இப்ப செய்தியாளர்கள் சந்திப்பு அப்படிங்கிறது ஆப்வியஸா அப்படிதான், நீங்க என்கிட்ட இதுதான் கேட்பீங்க. இப்ப நான் உங்ககிட்ட அந்த விஷயம் பேசுறேன்ல, இது நான் என்ன பேச போறேன்னு எனக்கு தெரியும், நான் வந்து இது எல்லாத்தையுமே வந்து நான் கொஞ்சம் மெமரி பண்ணிக்கிட்டோ இல்லைன்னா வந்து இதுதான் கண்டென்ட் அப்படிங்கறத நான் நோட் பண்ணிக்கிட்டு நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது எனக்கு தெரியும், ஆனா நீங்க என்கிட்ட லைவா பேசும்போது எனக்கு தெரியாது. ஆப்வியஸா நான் முன்னாடி சொன்ன மாதிரி செய்தியாளர்கள் சந்திப்பு அண்ட் நம்ம தமிழக முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆக போகுது. அந்த நேரத்துல இவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னவா வேணா இருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை. ஆனா அவங்களுக்கு நான் எழுதி கொடுத்ததை கரெக்டா கேட்டுருவேல அப்படிங்கிற மாதிரியான பார்வை இருக்கோன்ற ஒரு கேள்வி புரியலனா இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்றேன். சோ அவரு ஒரு கேள்வி கேட்கிறாரு, சார் இந்த மாதிரி நீங்க வெளிநாடுகளுக்கு எல்லாம் போறீங்கல்ல அதோடைய தேவைகள் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அதை பார்த்து படிக்கிறாரு. ஓகே நெக்ஸ்ட் பீகாருக்கு போயிருந்தீங்க அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு அதை பார்த்து படிச்சுக்கிட்டு பதில் சொல்றாரு. அப்போ அவர் எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னா அந்த கேள்விகள் அவங்க எப்படி கேக்குறாங்க, கரெக்டா? சோ இந்த ஒரு விஷயம் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல ரொம்ப அதிக அளவுல கேட்கப்பட்டு இருக்கு. செய்தியாளர்கள் இந்த மாதிரி எல்லாமா கேட்பாங்க? ஏங்க நடக்கிற விஷயங்கள் எவ்வளவோ இருக்குங்க, நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள் எவ்வளவோ இருக்குங்க. எல்லாத்த விட ட்ரெண்டிங்கான ஒரு நியூஸ் அப்படின்னு பாக்குறது வைகை நதியில உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டத்தினுடைய புகார்கள் ஒரு காகிதமும் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போகுது.
இது யாரு எழுதி கொடுத்திருக்காங்க, இது சைன் பண்ணி வச்சிருக்காங்க, அது ஓடுது தண்ணியில, இதெல்லாம் பார்த்துட்டு இது யாருங்க போட்டது, அரசு அதிகாரிகளா இல்ல எந்த நபர் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்ற கேள்வி முக்கியமான ஒரு கேள்வியா நீங்க கேட்டிருக்கணும். இதெல்லாம் விட்டுட்டு என்னங்க கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு பல பேர் இன்க்ளூடிங் அண்ணாமலை அவர்களும் கேள்வியை எழுப்பிட்டு இருக்காரு. சரி, இதுல முக்கியமான விஷயத்த நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன விஷயம், இதுல வந்து இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு எல்லாம் போறீங்கல்ல, என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லும் போது, நான் இந்த மாதிரி வந்து முதலீடு பத்தி பேசுறதுக்காகவும் முதலீடு இருப்பதற்காக தான் நாங்க போறேன். இந்த ட்ரிப்பே அதுக்காகவா தான் இருக்கு. அண்ட் இது வரைக்கும் நான் வெளிநாடுகள்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா 992 ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன அப்படிங்கறத சொல்றாரு. அது மட்டும் இல்லாம 32,81,000 கரெக்டா தான் சொல்றேன்னு நினைக்கிறேன், இவ்வளவு வேலை வாய்ப்புகள் நான் ரெடி பண்ணியிருக்கேன் இவங்க எல்லாருக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன், இவ்வளவு முதலீட்டாளர்களை நான் உள்ள கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. கேட்போம். அடுத்த கட்டமா அவர் இப்ப போயிட்டு வர போறாருல்ல, வரும்போதும் நிறைய சூப்பரான ப்ராஜெக்ட்ஸோட தான் வருவாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்கு. பாப்போமே, இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணோம், இன்னும் ஒரு 8 மாசம் டைம் இருக்கு. இப்பயே நம்ம வெயிட் பண்ண வேண்டியதுல பெருசா ஒன்னும் குறைஞ்சிட மாட்டோம். பார்ப்போம் இன்னும் எத்தனை கம்பெனிஸ்னுடைய ஒப்பந்தத்தை வாங்கிட்டு வரப்போறாரு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இந்த ஒரு நேரத்துல விஜய் அவர்களுடைய பாலிடிக்ஸ் பத்தியும் பீகார் இஷ்யூஸ் பத்தியும் கரெக்டா எழுதி கொடுத்தது போல் எப்படி நண்பர்களே கேக்குறீங்க கேள்வி அப்படிங்கிறது தான் பத்திரிகையாளர்களை பார்த்து மற்ற கட்சிகள் கேட்கப்படுற ஒரு கேள்வி. சரி, இந்த மாதிரி ஒரு விஷயம், இவர் வெளிநாடு ட்ரிப் எல்லாம் கிளம்புறாரு. இந்த நேரத்துல கரெக்டா அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் ஒண்ணு விடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறாரு. இது வந்து லைக் வந்து டேட்டா 1 FIR 1 சாரி டேட்டா 1 ஃபைல் 1 DMK ஃபைல் 1 DMK ஃபைல் 2 விடுவாருல்ல, அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு டேட்டா ஒண்ணு விடுறாரு. அவர் சொல்ற விஷயங்கள் என்ன, பேசிக்கா அவர் சொல்ற விஷயம் என்னன்றதை நான் குட்டியா சொல்றேன், அப்புறமா நம்பர்ஸ் அதாவது எண்ணிக்கை படி சொல்றேன். இவர் சொல்றது என்ன அப்படின்னா, இவங்க திமுகவினுடைய ஆட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அரசு பள்ளிகள்ல சேர்க்கப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு கவுண்டா இருக்கு when compared to private schools. இது ஏன் அந்த மாதிரி இருக்கு, இதுக்கு முக்கியமான ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சுத்தமா சரியில்லை. இன்னைக்கும் வந்து இவங்களுடைய பாடத்திட்டங்கள் சுத்தமா சரியில்லை. இந்த மாதிரி பல கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லிக்கிட்டே போலாம். இதனால மட்டும்தான் பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல கடன் வாங்கியாவது பசங்களை படிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர்களும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்க. இதுவே பிரைவேட் ஸ்கூல்ஸ் கிட்ட இவ்வளோ சீட்ஸ் போகுது அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கக்கூடிய நபர்கள் வந்து கம்மியா தானே ஆயிட்டு இருப்பாங்க. அப்ப கவர்மெண்ட் ஸ்கூலுடைய தரம் உயர்த்தணும் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியா அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை கொஞ்சம் டீடைல்டா நம்பர் படி பாத்துருவோமா. திமுக ஆட்சிக்கு பின்னாடி 2023 இருந்து 2024 ஆண்டு அரசு பள்ளியினுடைய செயற்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 42% வரைக்கும் வருது. 42.3% வச்சுக்கோங்களேன். அடுத்து 2024 இருந்து 2025 ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது 39.17% அளவுக்கு பதிவாயிருக்கு. அடுத்த கட்டமா 2025 ஆண்டுல இருந்து 2026 கரண்ட் இயர்ஸ்ல அப்படின்னு பார்க்கும்போது 37.92% தான் வந்திருக்கு. சோ இப்போ ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ இதுல சேர்க்கை அப்படிங்கிறது எவ்வளவு அளவுக்கு ஒரு டிமாண்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத பாருங்க. டோட்டலா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 37,595 ஸ்கூல்ஸ் இருக்கு. பிரைவேட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 12,929 ஸ்கூல்ஸ் இருக்கு. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கும் பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனாலும் இவ்வளோ அளவுக்கு ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்கிற ஸ்கூல்ஸோடைய கவுண்ட்டுக்குள்ள ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறாங்க, போய் சேர்றாங்க, ஸ்டார்ட் பண்றாங்க அவங்களோட ஸ்டடீஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேரக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் அரசு பள்ளியில 2,39,000 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் சேர்றாங்க. அதுவே பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிற நம்பர்ஸ் பாருங்க, 5,26,000 ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு ஜாயின் பண்றாங்க. அப்போ கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ். அப்படியே பாதிக்கு பாதி பேர் வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ் தான் சூஸ் பண்றாங்க தவிர கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் சூஸ் பண்றது கிடையாது. இதுல ஃப்ரீயான ஒரு படிப்பு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா தரமா கொடுக்கணும்ல, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நல்லா இல்ல, பாடத்திட்டங்கள் நல்லா இல்ல, இது எல்லாத்தையுமே கவனிச்சு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க அண்ணாமலை இதை வந்து டேக் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ கிளம்புற நேரத்துல இது வேற புது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு தான் முதலமைச்சர் அவர்கள் கிளம்பியிருப்பாரா இருக்கும் போல. ஏன்னா அடுத்த கட்டத்துல திரும்ப இதெல்லாம் குறை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வருது. முக்கியமா அண்ணாமலை அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கையில எடுத்து பேசினாரு அப்படின்னா அது வைரல் கண்டென்ட்டா பேசும் பொருளா மாறிடுது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். சோ இந்த ஒரு விஷயமும் கூடிய விரைவில் எல்லாராலையும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறும். அரசு பள்ளிக்கு
இது சரியில்லை அது சரியில்லை அப்படிங்கறத குற்றம் சாட்டும் வகையில இது தீர்வு பண்ணப்படுமா, இல்ல அதுக்கான பேசுவாங்களா, இது என்ன சரியில்லை அப்படிங்கிற ஒரு டிபேட்டுக்காவது வருவாங்களா திமுகவினர் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம். அண்ணாமலை அவர்களுடைய ஒரு விஷயங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்க ப்ளீஸ் நீங்க எங்க இருந்து பாக்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய பேரையும் ஐ லவ் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நானும் நீங்க எங்க இருந்து பாக்குறீங்க, அவரை எவ்வளவு லவ் பண்றீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறேன். நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.